கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி. என்ன கிழிச்சுறாரு அண்ணாமலை? இந்தியாவின் பிரதமரை உலக ஒரு தலைவரை இப்படி சொல்லலாமா அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்? பண்ண கெட் அவுட் சொல்லியா திட்டோம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நெத்தில என்ன எழுதி ஒட்டிருக்கு? தமிழன் இழிச்சவாயன் எழுதி ஒட்டிருக்குதா? அவர்கள் குறிப்பிடுறாங்க கேந்திரிய வித்யாலயில என்ன சொல்லி தருவாங்கன்னு தெரிஞ்சுதானே அந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல என்ன சொல்லி கொடுப்போம்னு தெரிஞ்சுதானே சேர்க்கறீங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் 2 மொழிகள் தான் படிக்கிறாங்களா? அந்த 1000 ஸ்கூல் தான் சிபிஎஸ்சி. அதுலயும் எல்லாத்துலயும் எது கட்டாயம்? தமிழ் கட்டாயம். நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்கிறாரு அண்ணாமலை அவர்கள். தமிழ் அப்புறம் நான் சொன்னா இதான் நீங்க கோபப்படுறீங்க. 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக், அப்புறம் 10ஆம் வகுப்புக்கு 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம். கல்வியின் தரத்தை உயர்த்துறோம்ங்கறாங்க. அப்புறம் ஏதோ டேட்டா சொல்றாங்க. போய் முதல்ல மோடியை போய் படிச்சுட்டு சொல்லுங்க சார். மோடி என்ன சார் படிச்சிருக்காரு? சர்டிபிகேட் காட்டியிருக்காரா இது வரைக்கும்? அதான் நாங்க கேட்டது என்ன சார்? சமக்கிர சிக்ஷா திட்டத்தோட நிதி. நீங்க சொல்றது என்ன சார்? பிஎம்சி திட்டம். சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் ஆதாரத்தோட நாங்க நிதியை விடுவிச்சிட்டோம் நீங்க பதில் போட்டுக்கீங்களா? கேட்டதான்னா போர்டை பார்த்து எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏண்டா நீ வேலைக்கு வர்ற, நீ என்கிட்ட வேலை பார்க்க வர்ற, நான் உனக்காக ஹிந்தி படிக்கணுமா? என்ன லாஜிக் இது? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திருமிகு செந்தில்வேல் அவர். சார் வணக்கம். சார், மும்மொழி இருமொழி குறித்த விவாதங்கள் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை விவாதங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது தொடர்பாக அரசியல் தலைவர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அதுல தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் துணை முதல்வர், நீங்க பணத்தை கொடுக்கலன்னா கோபேக் மோடின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் அதற்கு நேற்று எதிர்வினையாற்றுகிறார். முடிஞ்சா கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறார். உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் சொல்லலாமான்னு கூட தெரியல, எனக்கு பால்டாயில் அப்படின்லாம் நான் போஸ்டர் ஓட்டுவேன் அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொன்னாலும் ஓட்டிட்டு போட்டோம். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி. என்ன கிழிச்சுறாரு அண்ணாமலை? இந்தியாவின் பிரதமரை உலக ஒரு தலைவரை இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்க என்ன சொல்லிட்டோம்? பண்ண கெட் அவுட் சொல்லியா திட்டோம். என்ன சொல்லிட்டோம்? இந்தியாவின் தலைவர், பிரதமர், யாரா வேணாலும் இருக்கட்டும், கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நின்னார். யாரு? கடவுள் முன்னாடி நின்னார். இவங்க சொல்றாங்கல்ல சிவன், அந்த சிவன் கண்ணு முன்னாடி நின்னான். நெற்றி கண்ணை திறந்து சுட்டான். நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னது தமிழ். நக்கீரன் ஏன் சொன்னா? ஏன்னா தமிழில் பிழை. பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா தமிழுக்கு சிக்கல் வந்துச்சு. யாரானாலும் இருந்துட்டு போ, கீரென சங்கருக்கும் கீரனோ எம் பாட்டில் பிழை சொல்வது என்று சொன்னபோது, சங்கருப்பதும் எங்கள் குலம் சங்கரனார் கேதுகுலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உம்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? ஆமா, சங்கருப்பதுதான் எங்கள் தொழில். நக்கீரனுடைய குலம் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் நக்கீரர். சிவபெருமான் சொல்றான், சங்கருத்து வாழ்ற நீ என் பாட்டில் குறை சொல்றியான்னு கேட்டபோது, சங்கருப்பது எங்கள் குலம். ஆமா, நான் உழைச்சி வாழ்றேன், உனக்கு ஏது குலம்? அருந்துண்டு வாழ்வோம் அரணே உண்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நீ பிச்சை எடுத்து திங்கிறேன். கடவுளையே பார்த்து கேட்டது தமிழ். அதனால இங்க பிரதமர், அதிபர், யாரானா கடவுளையே கேட்டது. தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால், தமிழுக்கு ஒரு சிக்கல் என்றால் இங்க எல்லாரும் கேட்பான், கேள்ப்போம். அது இதுல தனிப்பட்ட கட்சிகள் சார்ந்து பேசுறது ஓகே. ஒரு நாட்டின் துணை முதல்வர், தமிழ்நாட்டின் துணை முதல்வர் கெட் அவுட் மோடின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். சார் நீங்க என்னலாம் சார் சொல்றீங்க? ஒன்றிய அமைச்சர் சொன்னதுக்கு ஏன் அண்ணாமலை கோவம் வரல? பணம் தர முடியாதுங்கிறார்ல. உங்க பங்காளி சொத்துல பங்கு கேட்டோமா நாங்க? யாரோட காசு அது? யாருக்கு கொடுக்க வேண்டிய காசு? உங்களுக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்க யாரு? அப்ப நீங்க பணம் பிஎம்ஸ்டி அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த நிதி கொடுக்க முடியும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல, நிதி கொடுக்கல. பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கும் முதல்ல இருந்த சர்வ சிக்ஷா அபியான், இப்ப இவங்க சமக்ர சிக்ஷான்னு மாத்திருக்காங்க. ரெண்டுக்கும் வேற வேற. முதல்ல இவங்க சர்வ சிக்ஷா அபியான சமக்ர சிக்ஷான்னு மாத்திட்டாங்க. சமக்ர சிக்ஷா வேறு, பிஎம் ஸ்ரீ வேறு. ரைட். இவங்க சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை வேறு. எல்லாமே வேறு வேறு திட்டங்கள். இப்ப என்ன சொல்றாங்க? புதிய கல்விக் கொள்கையில பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நீங்க சேர்ந்தான்னு இதை கொண்டு அதுல கொண்டு வர்றாங்க. நாங்க சேர மாட்டோங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது நம்முடைய உரிமை, மாநில சுயாட்சி. இது கன்கரண்ட் லிஸ்ட். நாங்க என்ன கேட்கல?
நீங்க மிலிட்டரி கமாண்ட தமிழ்ல சொல்லுங்க நாங்க கேட்டோமா? அப்படிலாம் கேட்கல. இல்ல, முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகளுக்குள் நாங்க வந்து என்ன செய்யல, எதுலையும் தலையிடல. இது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று. இது மாநிலத்திற்கு உரிமை இருக்குது. நீங்க அரசியல் சாசன சட்டத்தை மீறுகிறீர்கள். முதல்ல அண்ணாமலை என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறார்? நீங்க அண்ணாமலை கேட்டவனால் நான் கேட்கிறேன் சார். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற பொறுப்பை உணர்ந்து தயவு செய்து சகோதரர் அண்ணாமலை பேசணும். எங்கெல்லாம் பொறுப்பை உணரலைங்கிறத சொல்றேன். எவ்வளவு பச்சையா பொய் சொல்றாருங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க? பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு முழுவதுமாக ஒன்றிய அரசு நிதி தெரிகிறதுன்னு நேற்று மீடியால பேசினார். பச்சை 60-40. நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? பொய் சொன்னதுக்காக வருத்தம் தெரிவிச்சீங்களா? மீடியா நண்பர்கள் யாராவது இதை எடுத்து போட்டு அண்ணாமலை கேள்வி கேட்கணும்ல, ஏன் அப்படி பொய் சொல்ற? பொய் சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? அவர் பொய்யை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. இன்னொரு பொய்யை சொல்லுவார், இன்னொரு பொய் சொல்லுவார், இன்னொரு பொய் சொல்லுவார். அவர் சொல்ற பொய்கள் எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சுட்டே போவாங்க. அவர் புதுசா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி, இது ஒரு பொய், ரைட். அடுத்தது என்ன சொன்னாரு? நீங்க வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைவதாக நீங்க கடிதம் எழுதிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. இல்ல, நாங்க ஒரு கமிட்டி போடுறோம்னு சொன்னோம். அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏற்று அந்த கமிட்டி என்ன பரிந்துரைக்கிறதோ அதன்படி முடிவு செய்யும்னு அந்த லெட்டரை பொதுவெளியில அன்பில் மகேஷ் தூக்கி போட்டார். மன்னிப்பு கேட்டியா நீ? அதுக்கு பதில் சொன்னாரா அண்ணாமலை? ஆமாங்க, தப்பா சொல்லிட்டோம். இல்ல, ஒருபடி மேல போய் நாங்க இணைவதாக சொல்லிட்டோம் நீ போய் சொன்ன. ஒருபடி மேல போய் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன செஞ்சாரு? அவர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தை எடுத்து வாசிச்சார். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டுன்னு போட்டு அவர் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க இந்த பேராகிராஃபை மட்டும், எந்த பேராகிராஃப்? நீங்க வந்து தேசிய கல்வி கொள்கை இணைவோம், தேசிய கல்விக் கொள்கையில் இணைவோம் என்று நாங்க எம்ஓயு போட்டு அனுப்புனதுல அந்த எம்ஓயுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு அந்த பேராகிராஃபை தூக்கிட்டு ஒரு எம்ஓயு அனுப்புது. அந்த எம்ஓயுல என்ன அனுப்புறோம்னா தேசிய கல்விக் கொள்கையில் இணைகிறோம் என்பதை நாங்க ஒத்துக்கிறோங்கிற பேராகிராஃபை நம்ம தூக்கிட்டோம். இது எங்களுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அதை நீக்கிட்டு தான் நாங்க அனுப்பியிருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க இணைவோன்னு சொல்லிட்டேங்கன்னு சொன்னதே பொய். ஏன்னா உங்க அமைச்சர் தான் கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப தொடர் பொய். சரி, இது எல்லாத்தோட இன்னொன்று வரேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலையிடம் காரசாரமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. அதுல அண்ணாமலை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? சார், ஹிந்தி படிச்சுட்டு எல்லாரும் இங்க வேலைக்கு வரான் சார். மும்மொழி கொள்கை நீங்க சொல்றீங்க. அங்க மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலிருந்து அவன் ஏன் இங்க வேலைக்கு வரான்னு சொன்ன பொழுது அண்ணாமலை என்ன சொன்னாரு? நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பிரஸ் மீட். என்ன சொன்னாரு? எந்த ஊர்ல மும்மொழி கொள்கை இருக்குது? பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்லயும் மும்மொழி கொள்கையா? ஒரே மொழி தான், ஹிந்தி மட்டும்தான். எங்க என்னங்க அப்ப நாங்கெல்லாம் யாரு? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நெத்தில என்ன எழுதி ஒட்டி இருக்கு? தமிழன் இழிச்சவாயன் எழுதி ஒட்டி இருக்குதா? அதாவது குஜராத்ல ஒரே மொழியா? அண்ணாமலை தான் சொல்றாரு. ஒரே மொழி கொள்கை எங்க? குஜராத்ல. ஒரே மொழி கொள்கை எங்க? பீகார்ல. ஒரே மொழி கொள்கை எங்க? உத்தரப்பிரதேசல. அப்போ ஒரே ஒரு மொழி ஹிந்தி. ஹிந்தியை மட்டும் படிக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்க எல்லா நிதியும் கொடுப்பீங்க. எங்களுக்கு வர வேண்டிய நிதியை புடுங்கி கொடுப்பீங்க. நாங்க கேட்டா நாங்க வந்து பிரிவினைவாதம் பேசுறோம், மொழிவெறி பேசுறோம். நாங்க வந்து பார்த்தீர்களா பிரதமர் இப்படி பேசலாமா? என்ன லாஜிக்? இல்ல, அவங்க 86ல ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வரும்போது நவோதயா ஸ்கூல்ஸை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நவோதயா அந்த ஸ்கீம்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம சொன்னனால அந்த நிதியை எப்படி தரலையோ அதே போல பிஎம் ஸ்ரீயை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதற்கான காசை நாங்க தரல. கிடையாது. எக்ஸாக்ட்டா பாயிண்ட் கொண்டீங்க. நவோதயா திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுனால நவோதயா திட்டத்திற்கு கீழ் இங்க பள்ளிகளை நிறுவினால் என்ன நிதி உண்டு? அந்த பள்ளிக்கூடமும் வேண்டாம், அந்த திட்டத்தின் கீழான நிதி மட்டும் நமக்கு வேண்டாம். அதுதான் இல்ல இப்ப சொல்ற நிதி வந்து இவங்க வந்து சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் உள்ள நிதி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாம அந்த 35-40 கிடையாது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழான நிதியை தான் நம்ம கேட்கிறோம். அமைச்சர் கேட்கறது சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழான நிதி. அண்ணாமலை சொல்றது பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் உள்ள நிதி. நான் வேணா உங்களுக்கு 2 பேர் போட்ட ட்வீட்டையும் எடுத்து காட்டுறேன். என்கிட்ட டேட்டோட இருக்கு. அப்ப இதுவே அதான் சொல்றேன். இப்ப பாருங்க எவ்வளவு அழகான பேட்டிக்கு வழக்கறிஞர் குமரகுரு வந்தாரு. அவரு சொல்றாரு இது பிஎம் ஸ்ரீ இல்ல சார், அப்படி இல்ல. பிஎம் 2152 கோடி இல்ல அப்படி எங்கேயாவது நீங்க எனக்கு டாக்குமெண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நீங்க எனக்கு எடுத்து டாக்குமெண்ட் காட்ட சொல்லுங்க. காட்டுங்க. நீங்க நாம கேட்கறது சமக்ர சிக்ஷா திட்டம். திருப்பி நான் உங்களுக்கு வந்து டேட்டோட அமைச்சர் போட்டதை கூட நான் எடுத்து வாசிக்கிறேன். அமைச்சர் யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதுறாரு, சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்க என்ன தரலன்னு கேட்கிறாரு. அதுக்கு கூட முதல்வர் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு கூட முதல்வர் இருக்கு. அதுக்கு தான் யார் பதில் சொல்றா? அண்ணாமலை என்ன சொல்றாரு? ரொம்ப கிளவரா அதை வந்து மடை மாற்றி இல்ல இது வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் இணைவதாக சொல்லிவிட்டு இணையாமல் நிதி கேட்பது சரியான. அதுதான் ரூல் ஆஃப் லா. ஒரு திட்டத்துல இணைஞ்சாதான் அந்த திட்டத்துக்கான பணத்தை ஒதுக்க முடியும். திட்டத்துல இணையில பணம் கொடுக்கல சார். அதுதான் சொல்ற. திட்டத்துல நாங்க இணைவோன்னு சொல்லவே இல்லையே.
திட்டத்துல என்ன பணம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இல்ல சார், பிஎம்சி திட்டத்தை பத்தி நான் பேசலையே. நான் திருப்பி இது இந்த வாழைப்பழ காமெடி மாதிரி இருக்குது. நாங்க கேட்கறது சமக்கிர சிக்ஷா திட்டம். நீங்க சமக்கிர சிக்ஷா திட்டம் எப்போ வந்துச்சு? அது இப்போ வந்ததா? பிஎம்சி திட்டம் எப்போ வந்துச்சு? அது எப்போ வந்துச்சு? இது எப்போ வந்துச்சு? இது என்ன வம்பா போச்சு? எனக்கு புரியவே இல்லை. சரி, பிஎம்சி திட்டத்துல என்ன யாரோட பங்கு இருக்கு? 60-40 பங்கு நீங்க சொன்னீங்களா ஒண்ணு. பிஎம்சி திட்டம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க நீங்க. பிஎம்சி மாடல் ஸ்கூல்ஸா மாத்துவாங்க, அதுல NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மாடல் ஸ்கூலா மாத்தி அதுல NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த NEP வருதா? இப்ப NEPல என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. மும்மொழி திட்டங்கள் வருதா? அப்ப நீங்க எதை கொண்டு வந்து மறைமுகமா திணிக்கிற? ஹிந்தி எதனா மறைமுகமா திணிக்கிற? ஹிந்தின்னு சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும் மும்மொழின்னு சொல்லுங்க, அதுல ஹிந்தின்னு சொல்லாதீங்க. நாங்களே ஹிந்தின்னு சொல்ல, எந்த லாங்குவேஜா வேணாலும் இருக்கலாம். ரைட், வெரி குட். இல்ல, நான் என்ன சொன்னேன், ஏன் ஆதாரத்தை நான் தேடிட்டு இருந்தேன், நானும் ஆதாரம் எல்லாம் பேசிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் செல்ல பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் இந்த ஆதாரத்தை உங்களுக்கு காட்டிடுறேன். இப்ப பாருங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் போட்ட ட்வீட்டுங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசின் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2024-2025 ஆண்டில் 3 தவணைகளாக வழங்கப்பட வேண்டிய நிதியின் முதல் தவணை கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது போட்டு, இதை நான் சொன்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்றாங்கன்னு அவர் போடுறாரு. அண்ணாமலை இதுக்கு பதில் போடுறாரு, கல்வித்துறையை ரசிகர் மன்றம் போல நடத்தி கொண்டிருக்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க அப்ப அமைச்சரை கொச்சப்படுத்தலாமா? கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டா ஒரு பிரதமரையே அப்படின்னு வரீங்கல்ல. எங்களுக்கு இறையாண்மை இல்லையா? மாநில இறையாண்மை கொண்ட ஒரு மாநிலத்துடைய கல்வி அமைச்சரை நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா? அவர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அவர் போடுறாரு பாருங்க. இப்ப அண்ணாமலையோட பதில், பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இணைவோம் என்று உறுதியளித்து விட்டு அதில் இணையாமல் அந்த திட்டத்துக்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறுவதில் வெறும் அரசியலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்க கேட்டது என்ன சார்? சமக்கிர சிக்ஷா திட்டத்தோட நிதி. நீங்க சொல்றது என்ன சார்? பிஎம்ஸ்ரீ திட்டம். நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க? பிஎம்ஸ்ரீக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, ரெண்டுக்குமான அமௌண்ட் என்ன? ஏன் 2152 கோடி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க 2000 கோடியோ 3000 கோடியோ 100 கோடியோ 200 கோடியோ வச்சுக்கங்க. சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் ஆதாரத்தோட நாங்க நிதியை விடுவிச்சிட்டோம் நீங்க பதில் போட்டிருக்கீங்களா? இல்ல, தர்மேந்திர பிரதான் அவர்களே பிஎம்ஸ்ரீ திட்டத்துல வர வேண்டிய பணத்தை நாங்க கொடுக்காத காரணம் அவங்க திட்டத்தை நாங்க கேக்குறது சமக்கிர சிக்ஷா திட்டம். திருப்பி சொல்றேன், பிஎம்ஸ்ரீ இப்ப நீங்க கொண்டு வந்தீங்க. சமக்கிர சிக்ஷா ரொம்ப வருஷமா இருக்கு. நீங்க வரதுக்கு முன்னாடியே சர்வ சிக்ஷா அபியான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் பேரை மாத்துற மாதிரி அதுக்கு பேரை மாத்தி வச்சுக்கிட்டீங்க சமக்கிர சிக்ஷான்னு. நாங்க அந்த நிதி என்னன்னு கேட்கிறோம். அந்த நிதியை முழுமையா செலவிட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது எல்லாத்தையும் ஒன்றிய அரசோட ஆடிட்டிங் ரிப்போர்ட் தெளிவுபடுத்துது. அதன் பிறகு நீங்க எங்க கிட்ட வந்துட்டு பிஎம்சி திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால சமக்கிர சிக்ஷா திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க. அதை நீங்க சொல்ல அந்த பணம் எவ்வளவுன்னு நம்ம சொன்னோம்னா இன்னும் தெளிவா புரியும்ல சார். அமைச்சர் தெளிவா போட்டிருக்காரு, எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு விடுவிச்சிருக்கணும், என்ன அமைச்சர் தெளிவா பட்டியல் போட்டு கொடுத்திருக்காரு. கையெழுத்து போடாதனால நம்ம என்ன பணம் தர மாட்டாங்க, பேலன்ஸ் சமக்கிர சிக்ஷன் பணம் எவ்வளவு, அந்த டிஃபரன்ஸ் சார். ரெண்டுமே வேற வேற திட்டம். நான் திருப்பி சொல்றேன், நீங்க பிஎம்சியை விட்டுருங்க, பிஎம்சியை குழப்பாதீங்க. சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் நான் இப்படி வரேன், பிஎம்சி திட்டத்தின் கீழே நீங்க எங்களுக்கு தர வேண்டிய தந்துதான் ஆகணுங்கிறேன். அதுவும் நம்ம பணம் தான், உரிமை, அதுவும் நம்ம பணம் தானே. நீங்க ரெண்டு விஷயம், நாங்க சேருவதாக ஒப்புதல். இப்ப அண்ணாமலையோட வாசிச்சேன், என்ன சொல்லிக்கிற அண்ணாமலை சேருவதாக சொல்லிவிட்டு அண்ணாமலை உள்ளபடியே, நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு மனிதனாக இருந்தால் இதுக்கு ஆதாரத்தை காட்டணும். தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டது. அரசியல்வாதிகள் அவங்க அப்படி பேச முடியல. உப்பு போட்டுங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும். சார் என்ன சார் நீங்க போய் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா நான் சொல்லட்டுமா? இப்ப நானும் சும்மா அடிச்சு கொடுத்தமா? தமிழ்நாடு அமைச்சர் அடிச்சு விட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எங்களுக்கு சத்தியம் பண்ணாரு, தாய் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் நிதியை தருவேன்னு சொன்னாரு, ஆனா தரமாட்டேங்க, இப்படி ஏதாவது சொல்லலாமா? ஆதாரம் காட்டணும்ல. நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப தெளிவா பேசுங்க தினேஷ். நீங்க தான் சொல்றீங்க பிஎம்சி திட்டத்தின் கீழ் இணைவோம் என்று சொல்லிவிட்டு இணையவில்லைன்னு. இணைவோம் என்று சொல்லவே இல்லை என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் நாங்க முன்னாடி வச்சுட்டோம். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கல? ஒன்று. சரி, இப்ப நீங்க வரும் பிஎம்சி திட்டத்துல நீங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்க. என்ன கேட்டீங்க? மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி தான் என்பதற்கு என்ன சான்றுன்னு கேட்டாங்க. ஹிந்தினே சொல்லாதீங்கங்கறாங்க, வார்த்தையை பயன்படுத்தாங்க. அண்ணாமலையில இருந்து தமிழில இருந்து குமரகுல இருந்து நாராயணன் இருந்து எல்லாரும் ஒன்னு ஒன்னா பேசுவோம். இவங்க எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதை நான் சொல்றேன். நான் அந்த வார்த்தையை தெரிஞ்சு சொல்றேன். ஏன்னு கேளுங்க, 2020 இருந்து இவங்க நிதி ஒதுக்குறாங்க. எவ்வளவு தெரியுமா? முதல்ல ஒரு 43 கோடி, அப்புறம் ஒரு 50, அப்புறம் ஒரு 115 கோடி, 53 கோடி, அப்புறம் ஒரு 115 கோடி. இதெல்லாம் எதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா ஹிந்தி ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு. ரைட்? தமிழுக்கு, தெலுங்குக்கு, மலையாளத்துக்கு நீங்க ஒரு சல்லி பைசா ஒதுக்கல. ஆசிரியரே ஒதுக்கீடு செய்யல. ஆசிரியரே ஒதுக்கீடு செய்யாம இந்த மொழிகளை எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? மாணவர்கள் கேட்கலங்கிறாங்க. கேட்டா நாங்க கொடுத்திருப்போம். யாரு கேட்கல? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விகிதாச்சாரம் வச்சிருக்கீங்க. இத்தனை மாணவர்கள் கேட்டா தான் நான் சொல்லிக் கொடுப்பேன்னு ஒன்று வச்சிருக்கீங்க. நான் ஒன்று சொல்றேன், கேந்திர வித்யாலயா
ஒன்றிய அரசுடைய பள்ளிக்கூடம் தானே. அதுல என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் டீச்சர்ஸ் ஒருத்தவங்க கூட அப்பாயிண்ட் ஒருத்தர் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணல. சரி விட்டுருங்க. தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுதாங்க? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். நல்லா புரிஞ்சுங்க. ஹிந்தி பிரைமரி, ஹிந்தி கட்டாயம், ரைட். இங்கிலீஷு அவங்களுக்கான பயிற்று மொழி, ரைட். ஹிந்தியும் இங்கிலீஷும் கட்டாயம். சமஸ்கிருதம் கட்டாயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. 6ஆம் வகுப்புக்கு மேல சமஸ்கிருதம் கட்டாய மொழி. 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கு மட்டும் நீங்க விரும்பினா தமிழை படிக்கலாம். விரும்பினால். சரி, நான் விரும்புறேன். டீச்சர் இருக்காங்களா? நோ. விரும்புறேன். தமிழ்நாட்டில் தமிழை படிக்க பிள்ளைங்க விரும்புது. ஆனா டீச்சர் நோ. அப்ப டீச்சர் கிடையாது. அப்ப வேற என்ன படிக்கலாம்? சமஸ்கிருதம் தான் படிச்சாங்க. சமஸ்கிருதம் கட்டாயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சமஸ்கிருதம் நீங்க விரும்பினாலும் இல்ல, சமஸ்கிருதம் கட்டாயம்ங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் சார், ஹிந்தியை கூட நீங்க விட்டுருங்க சார். என்ன இதுக்கு அந்த குழந்தை சமஸ்கிருதம் படிக்கணும்னு யாராவது எனக்கு சொல்லுங்க. கேந்திரிய வித்யாலயாவில் சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லைன்னு பாஜக யாராவது ஒருத்தர் நிரூபிச்சுட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் பேசுறதே விட்டுருவேன். இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வர குழந்தைங்க சமஸ்கிருதம் 85% அப்படிதான் கேந்திரிய வித்யாலயால இணையறாங்க. தமிழிசை அவர்கள் குறிப்பிடுறாங்க, கேந்திரிய வித்யாலயால என்ன சொல்லி தருவாங்கன்னு தெரிஞ்சுதானே அந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல என்ன சொல்லி கொடுப்போம்னு தெரிஞ்சுதானே சேர்க்கறீங்க. எங்க கிட்ட எதுக்கு வந்து நீங்க இது தமிழ்நாட்டிலே 2 வேறு பிரிவுகள் இருக்காங்க. ஒண்ணு, ஒரே ஒரு விஷயம் ஸ்கிப் ஆயிட்டே போக கூடாது தயவுசெய்து ஒரு நிமிஷம். ஆங்கிலம் உலக தொடர்பு மொழி, ரைட், வச்சுக்கலாம். தமிழ்நாடு எங்களுடைய தாய்மொழி, நாங்க சண்டை போடுறோம், வச்சுப்போம். ஹிந்தியை நீங்க வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்றீங்க. ஹிந்தியை இணைப்பு மொழியா பயன்படுத்தணும். ரொம்ப நாளா அந்த பிரச்சனை இருக்கு, வச்சுப்போம். ஒரு வாதத்துக்கு அதை கூட வச்சுப்போம். இதுல எதுலையுமே தொடர்புல இல்லாத சான்ஸ்கிரிட் எதுக்குன்னு முதல்ல யாராவது ஒருத்தர் பேச, நீங்க அதுல ஸ்டிக் ஆன் பண்ணி நில்லுங்க. அப்புறம் மொத்தம் பேசுவோம். சான்ஸ்கிரிட் எதுக்கு, சமஸ்கிருதம் எதுக்கு, சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவு? அப்ப நீங்க எதை கொண்டு வந்து திணிக்க விரும்புறீங்க? அப்ப நீங்க ஹிந்திக்கான ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க நிதி. ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தமிழுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அப்ப நீங்க ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற எங்களுடைய குற்றச்சாட்டு பொய்ன்னு சொன்னா என்ன வாதம்? சரி, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். விரும்பு மொழியை படிச்சுக்கலாம், அப்படிதானே சொன்னாங்க? விரும்பு மொழியை படிக்கலாம்ல, இதுல மாற்று இல்ல. நான் வந்து என்ன செய்யறேன், பாலி மொழி படிக்கணும், சொல்லி கொடுத்துருவியா? சீனம் படிக்கணும், சொல்லி கொடுத்துருவீங்களா? பிரெஞ்சு, ஜெர்மன், இதெல்லாம் பண்ண முடியும்னு பிஜேபி அபிஷியல் பேஜ்ல ட்வீட் போட்டிருக்காங்க. கேந்திரிய வித்யாலயா சொல்ல யார் தருவா நிதி? எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க? யார் படிக்க போறா? யார் கத்து கொடுப்பா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். இதே திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அங்கெல்லாம் இதெல்லாம் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? உத்தரப்பிரதேச எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க? பீகார்ல என்ன நீங்க வந்து சாதிச்சிருக்கீங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து பிஜேபி தமிழ்நாடோட அபிஷியல் பேஜ்ல போட்டிருக்காங்க, மும்மொழி கொள்கையின் மகத்துவம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல அயல்நாட்டு மொழிகள் என்னென்னலாம் கத்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொரியன், ரஷ்யன், பிரெஞ்சு, சைனீஸ், அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், ஜெர்மன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், தாய், ஜாப்பனீஸ். இது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்களே விரும்புற மொழியை, இங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஆல்ரெடி விரும்பக்கூடிய இந்த மாதிரியான மொழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முயற்சி நாம ஆல்ரெடி எடுத்துட்டோம். நீங்க எங்களுக்கு புதுசா வந்து கிளாஸ் எடுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் மும்மொழி எல்லாம் விட்டுருவோம். முதல்ல இருமொழி அப்படி வருவோம். தமிழ்நாட்டுல தமிழ், இங்கிலீஷ். வடநாட்டில் இருப்பவர்களுக்கு முதல்ல இங்கிலீஷை கற்றுக் கொடுங்க. இல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைன்னு சொன்னீங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் 2 மொழிகள் தான் படிக்கிறாங்களா? 56 லட்சம் பேர் தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அதுல 30 லட்சம் பேர் மும்மொழி கத்துக்கிறாங்க. அந்த 30 லட்சம் பேருக்கு கிடைக்கக்கூடிய 1000 சொச்சம் ஸ்கூல்ஸ் தான் சிபிஎஸ்இ. அந்த 1000 சொச்சம் ஸ்கூல் தான் சிபிஎஸ்இ. அதுலயும் எல்லாத்துலயும் எது கட்டாயம்? தமிழ் கட்டாயம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ் கட்டாயம், ரைட். நான் என்ன இல்லைங்கிறாரு அண்ணாமலை அவர்கள். தமிழ் அப்புறம் நான் சொன்னா நீங்க கோபப்படுறீங்க சார். தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ் கட்டாயம் சார். பயிற்று மொழி ஆக்ட் இருக்கு. எஸ். பின்ன என்ன நீங்க திருப்பி திருப்பி சொன்னா? நம்ம பிள்ளைங்க வீட்டுல பாக்குற நேர்கள்ட்ட கேளுங்க. அப்புறம் திருப்பி அப்ப நீங்க போய் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த அண்ணாமலை எங்க வராரு பாருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. 3 மொழியில 3வது மொழி எது? ஹிந்தி தான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஏன் நடத்துறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த வாய்ப்பு ஏன் மத்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல? அதானே கேக்குறீங்க. அப்ப நீங்க எங்க தான் வரீங்க? திருப்பியும் ஹிந்திக்கு தான் வரீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்க எந்த குழந்தையும் ஹிந்தி உள்ளிட்ட எந்த மொழியும் படிக்க வேண்டாம் நாங்க சொல்லவே இல்லை. எது திணிப்பு தெரியுமா? நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் நிதி. சிபிஎஸ்இல இருக்குல்லன்னு கேக்குறாங்க. இல்ல சார், நான் ரொம்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடத்துறவங்க எல்லாரும் சிபிஎஸ்இ யார் சார்? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சிபிஎஸ்இ போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அது அந்த ஸ்கூல்ல நடத்துறது உரிமை யார் கொடுக்கறாங்க? சிபிஎஸ்இ போர்டு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க ஒரு சட்டத்தை போடுங்க. இல்ல சார், அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அப்படி இல்ல. சிபிஎஸ்இ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை, ஃப்ராட் வேலை. சிபிஎஸ்இ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான இருக்கு. எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை, இனிமேல் ஆர்டர், அரசு ஆணை, ஒன்றிய அரசுடைய சட்டம்
என்ன செய்யணும்? நீங்க படிச்சீங்கல்ல, பிரெஞ்சு, இத்தாலி, ஸ்பானிஷ், என்ன போர்ச்சுகீஸ், இது எதை கேட்டாலும் அந்த பிள்ளை இது எதை கேட்டாலும் அதற்கு உங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருக்கணும். இருந்தா தான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னது நாங்க வந்து அனுமதி கொடுப்போம். இல்லைன்னா அனுமதி ரத்து செய்யப்படும். சட்டம் போடு, நான் வரவேற்கிறேன். இல்ல சார், நீங்க சென்ட்ரல் போர்டு வரவேற்கிறேன். இல்ல முதல்ல அங்க கொண்டு வாங்க. இல்ல சார், முதல்ல நீங்க அங்க கொண்டு வாங்க. இல்ல 2-3 நாட்களா இவங்க வைக்கிற விமர்சனமே என்னன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறதே திமுகவினர் தான். இல்ல இது வந்து இது ஒரு வாதம். இது என்ன இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்களை கோட் பண்ணி நிர்வாக குழு தலைவரா இருக்கிறாரு ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. இதெல்லாம் வந்து இப்படி நான் பேசினேன்னா செங்கச்சூளை நடத்தி கொள்ளை அடிச்சது அண்ணாமலை மச்சான், அதை பேசுவோமா? அண்ணாமலை மச்சான் தானே செங்கச்சூளை நடத்தினாரு, அந்த ரைடு தானே இப்ப வந்துச்சு, அதையெல்லாம் பேசுவோமா? இதெல்லாம் பேச்சு. நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய மொழி பிரச்சனையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவன் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறான், இவன் பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போகுது, இதுவா வாதம்? இது வாதமா? அண்ணாமலை லண்டன்ல போய் ஹிந்தியில் தான் படிச்சாரா நான் கேட்கலாமா? இது பொருத்தமற்ற வாதம். இது பொருத்தமற்ற வாதம். இது அல்ல. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் எதுல கோச் பண்றீங்க? ஏல கோச் பண்றீங்க? இங்கிலீஷ். அப்புறம் அதெல்லாம் பேசுவோமா? அமெரிக்காவில் போய் பிரைம் மினிஸ்டர் மோடி ஏன் வந்து ஹிந்தியில பேசுறாரு? இங்க வந்தா ஏன் இங்கிலீஷ்ல பேசுறாரு? அமெரிக்கால போய் இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்க வந்து என்ன பேசுங்க? நீங்க ஏன் தலைகீழ பேசுறீங்க? இப்படிலாம் நம்ம சார் இதெல்லாம் இது வந்து அறிவார்ந்த வாதமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிள். ரொம்ப இப்ப எல்லாத்தையும் விடுங்க சார், இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடத்துக்கு வாங்க. குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், இங்க பிஎம்ஸ்ரீ திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? எஸ். இல்ல. எங்க எஸ்? யார் சொன்னா எஸ்? அங்கெல்லாம் என்இபி இல்லையே. யார் சொன்னா? நேத்து அண்ணாமலை சொல்லிட்டாரா இல்லன்னு? ஒரே மொழின்ட்டா. அப்புறம் என்ன சார் நீங்க என்னங்க அண்ணாமலை காப்பாத்த துடிக்கிறீங்க? நான் எதுக்கு சார் துடிக்கிறேன்? அப்புறம் ஆமாங்கறீங்களே. இப்ப இல்ல என்இபி அமலாயிடுச்சு. என்இபி அமலாயிட்டா அந்த 3 மொழி படிச்சிருக்கணும்ல. அப்ப அண்ணாமலை எதுல போய் சொல்றாரு? இந்த இது பொய்யா அது பொய்யா? நேத்து பிரஸ் மீட்ல அண்ணாமலை என்ன சொன்னாரு? நீங்க அதை போட்டு காட்டணும் தயவு செய்து. அண்ணாமலையோட அந்த பிரஸ் மீட்டை போட்டு காட்டணும். டிபேட் என்ன சொன்னாரு அண்ணாமலை? ரிப்போர்ட்டர்ஸ்ட பாயிறார் சார். அங்கெல்லாம் 2 மொழி கூட இல்ல, ஒரே மொழி தான் கத்துக்கிறான், ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கிறான்னு சொன்னது யாரு? அண்ணாமலை. ஏன் சொன்னார்? இந்த கேள்வி அதுக்கு முன்னாடி கேள்வி என்ன சார்? இதெல்லாம் படிச்ச உங்களுடைய என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு பெஞ்சு துடைக்க வரான், ஹோட்டல் மேஜை துடைக்கிறதுக்கு சர்வர் வேலைக்கு வரான்? நான் இந்த வேலையும் குறைச்சி மதிப்பு இல்லை. நீங்க அங்க இருந்து இங்க வர்றீங்க, விவசாய கூலி வரைக்கும் வர்றீங்க, எல்லா வேலைக்கும் வந்துட்டீங்கல்ல. பானிபூரி விற்கிறீங்கல்ல, பேல்பூரி விற்கிறீங்கல்ல, எதுக்கு வர்ற? ஏன் வர்ற? நீ தான் ஸ்கீமை ஏத்துக்கிட்டியே, போக வேண்டியதானே? இஸ்ரோல இருந்த இவ்வளவு நாள் இஸ்ரோனுடைய சேர்மன்ஸை பட்டியல் கொடுங்க. இந்த தமிழ் வழியில் படித்து வந்த எங்களுடைய மயில்சாமி அண்ணாதுரையும் எங்களுடைய அப்துல் கலாமும் எங்களுடைய வீரமுத்து எழுந்தாலும் சார் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க யாருக்கு என்ன சாதனை பண்ணி கிழிச்சிட்டீங்க? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லட்டுமா? இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குன்னு சொல்லட்டுமா? திருப்பி தினேஷும் செந்தில்வேலும் நம்ம தாத்தம் துளியில செய்யறதுக்கான சதி நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி அவ்வளவு அந்த சதி என்ன? நேத்து டாட்ஸ் நீங்க நினைச்சு பார்க்கணும் தயவுசெய்து தினேஷ். நேத்து ஒரு செய்தி வருது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு இனி பப்ளிக் எக்ஸாம் 2 10th கொண்டு வந்துட்டாங்களா? 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக், அது என்இபி டிராஃப்ட்ல இருக்கு, கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்புறம் 10ஆம் வகுப்புக்கு 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம், 12th 2 வாட்டி. என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகள படிக்க வராத, எதுக்கு நீ படிக்கிற? ஆல் பாஸ் ஏன் போடுற? தமிழ்நாட்டை பார்த்து கேக்குறாங்க. 8th வரைக்கும் ஆல் பாஸ் போடாத, கல்வியின் தரத்தை உயர்த்துறோங்கிறாங்க. அப்புறம் ஏதோ டேட்டா சொல்றாங்க. போய் முதல்ல மோடியை போய் படிச்சுட்டு சொல்லுங்க சார். மோடி என்ன சார் படிச்சிருக்காரு? சர்டிபிகேட் காட்டியிருக்காரா இது வரைக்கும்? சார் தான் படித்த சர்டிபிகேட்டை காட்ட தெரியாது இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது எங்க பிள்ளைகள் என்ன சார் முட்டா பிள்ளைகள் ஆயிடுச்சு? படிக்கும் போது நீங்களும் சரி நானும் சரி, வகுப்பிலேயே எத்தனை மாணவன் இவெல்லாம் தேர்வானான்னு நினைச்ச பல மாணவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், பல உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை எப்படி நீங்க 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஜட்ஜ் பண்ணுவீங்க? இவன் படிக்க மாட்டான், இவன் படிப்பான், இவன் தேர மாட்டான்னு. நான் என் கிளாஸ்ல எத்தனை பேர் 12th படிக்கும்போது 10th படிக்கும்போது இவெல்லாம் தேரவே மாட்டான், நீ எல்லாம் எப்படா அப்படின்னு வாத்தியார் திட்டின பையங்க உண்டு. இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள். நீங்க அப்படியே அவனை அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா சார், தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? அப்படிலாம் யாருக்கும் சொல்றதுக்கு உரிமை கிடையாது. நீ யாரா அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு? படிக்க நீ வாடா, இல்ல எங்க வீட்டுல படிப்பேறான்டா, அதெல்லாம் ஏறுண்டா வாடா, தட்டி கொடுத்து கூட்டு வந்து நான் உனக்கு மாதம் 1000 ரூபாய் தர்றேன், நான் யூனிஃபார்ம் தர்றேன், பரவாயில்ல, உனக்கு ஃபீஸ் கட்டுறது தண்டம் அப்படின்னு வீட்டுல சொல்லும்போது பரவாயில்ல நான் ஃபீஸ் கட்டுறேன், உனக்கு சோறு போடுறதே தண்டம் அப்படின்னு வீட்டுல திட்டும்போது பரவாயில்ல நான் சோறு போடுறேன், உன்னை இனிமேல் எனக்கு நீ வேலைக்கு போனேன்னா கூட மாசம் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவனை மேல கொண்டு வரும் நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸாம் மேல எக்ஸாம் வை. 9th இப்பவே சிபிஎஸ்சிக்கு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? வாய்மொழியாக எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேப்பர் வேல்யூஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்க, 9thலயே பிள்ளைங்களை டிராப் அவுட் பண்ணுங்கிறாங்க. அப்போ இப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் இவ்வளவு நெருக்கடி,
அந்த பிள்ளைக்கு இத்தனை லாங்குவேஜ் படி, அதைப்படி, இதைப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து நெருக்கடி. இன்னொரு பக்கம் 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம். பேரலா நீங்க இவ்வளவு பேரலா சொல்றீங்க. இல்ல அவங்க முக்கியம் இதை ஹிந்தியே தயவு செய்து மட்டும் சொல்றேன். பேரலா என்ன பண்றாங்க, இப்படி ஃபெயில் ஆன போன குழந்தைங்களை மேல் படிப்புக்கு அனுப்பாதீங்க. விஸ்வகர்ம யோஜனான்னு இருக்கு, அங்க அனுப்புங்க. அங்க என்ன இருக்கு, அவன் குலத்தொழில் என்னவோ அதை அவன் செய்யட்டும். அப்ப பிளான் எதுன்னு உங்களுக்கு புரியுதா? இங்க நம்ம வீட்டு பிள்ளைல இல்ல, நீங்க எல்லாம் திசை திருப்புறீங்க. என்ன நடக்குதுன்னா, ஹிந்தி ஒரு சின்ன பாடம், பாஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்ல. அப்படித்தான் அதுல இருக்கு. விருப்பப்பட்டவங்க படிக்க போறாங்க, இல்லைன்னா படிக்காம போறாங்க. மாணவர்கள் அதை விரும்பினாங்கன்னா எடுத்துக்க போறாங்க, இல்லைன்னா எடுக்காம போறாங்க. அப்படின்னு அதை ரொம்ப சிம்பிளா பாஸ் ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயமா சொல்றாங்க. நீங்க வந்து ஒட்டகம் முதல்ல தலையை தான் உள்ள நுழைக்கும். ஒட்டகம் முதல்ல தலையை தான் உள்ள நுழைக்கும். பாஸ் ஆகணுமே அவசியம் இல்லை. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளா இது எல்லாத்தையும் கேட்கிறேன். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒன்ன கத்துக்கணும்னு விரும்புறேன். 2 காரணம் இருக்கணும். 1, அதை கற்றுக்கொள்வதால் என்னுடைய அறிவு வளரணும். அதுல இலக்கிய செழுமை இருக்கணும். இப்ப நான் வந்து திருக்குறள் படிக்கிறேன். வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வந்து திருக்குறள் படிக்கிறாங்க. அப்ப திருக்குறள்ல ஆகச்சிறந்த கருத்துக்கள் இருக்குது. ரைட். சங்க இலக்கியங்கள் படிக்கிறாங்க. அதுல ஆகச்சிறந்த கருத்துக்கள் இருக்கு. அப்போ படிக்கிறான். ஓ ஓகே, எனக்கு கத்துக்கிறதுக்கு அல்லது சயின்டிபிக்கான விஷயங்கள் அந்த நூல்கள்ல இருக்கு. அண்ணா கேட்டதுதான். இது மகாபாரத்தை ராமாயணத்தை தவிர ஹிந்தியில என்ன இருக்குன்னு அண்ணா அப்பா கேட்டார். நான் மகாபாரத்தை ராமாயணத்தையும் குறைச்சி மதிப்பு இல்லை. அதை படிச்சிடலாம், 3 மாசத்துல படிச்சிடலாம்னு வச்சுக்கேன். ஹிந்தியை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ்? ஹிந்தி தெரியாம போனதுனால தமிழ்நாடு என்னத்துல கீழே போச்சு? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். நான் ஒன்ன செய்யணும்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. நான் இப்படி வர்றேன். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் நீங்க ஏமாத்துறீங்க. ஹிந்தி தெரிஞ்ச ஸ்டேட்ஸ் இன்னைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கிறான். ஒன்றிய அரசோட டேட்டா, ஏன் டேட்டா இல்ல, ஒன்றிய அரசோட டேட்டா. ஹிந்தி வேண்டாம் என்று சொன்ன தமிழ்நாடு கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் அனைத்திலும் இந்தியாவில் முதல் மாநிலம். எது சக்சஸ் மாடல்? இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் ஹிந்தியை விரும்புறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கிடைக்கிறது எங்களுக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நான் இதை வந்து ஒரு கையெழுத்து இயக்கமாவே நடத்த போறோம், பெற்றோர்கள்ட்ட பேச போறோம், குடியரசுத் தலைவர் கொடுக்க போறோம். ஆட்ட வேணாலும் நடத்திட்டு போய் எனக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளைங்க நீட்டு வேண்டாம்னு போராடுது. இத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு. 12th எல்லாம் ஃபெயிலா போய் சாகல. எனக்கு வயிறு எரியுது. ஏதாவது நான் சொல்லிடுவேன் கோவத்துல. ஃபெயிலா போய் எங்க வீட்டு பிள்ளைகள் சாகல. எல்லாம் 1200க்கு 1150 மார்க் எடுத்த பிள்ளைங்க. நீ யாரா அந்த பிள்ளைய தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு? அந்த பிள்ளை செத்து போச்சு, அந்த பிள்ளைய பத்தி கவலைப்பட்டியா? அன்னைக்கு போய் கையெழுத்து இயக்கம் நடத்தினியா நீ? நீட்டு வேண்டாம்னு கோடிக்கணக்கான பிள்ளைங்க கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்க கொடுத்தோமே, நீட்டை நீ விலகிட்டியா? எங்க தலையில கொண்டு வந்து எனக்கு திணிக்கிறதுக்கு நீ யாருன்னு? திருப்பி நான் என்ன கேட்கிறேன்னா, ஹிந்தி படிச்சதுனால எவனும் அங்க உருப்பிட்டதா? இங்க ஹிந்தி மட்டுமே படிச்சல, நான் எந்த மொழியும் குறைச்சி மதிப்பு இல்ல. இத படிச்சுக்கிட்டதுனாலே ஒருத்தன் மேல பேசணும்ல, கேட்ட தான்னா போர்டை பார்த்து எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாம் சார். இல்ல சுகர் வேணும்ல அப்படின்னு மகாபலிபுரம் நீங்க மகாபலிபுரம் ஏய் வச்சு எல்லாமே பண்ணிர முடியுமா? நாங்க கேட்ட தாண்டி போவே இல்லை. எல்லாரும் நீங்க தான் இங்க வந்துட்டு இருக்கீங்க. நீ தமிழ் படி வந்துங்க. ஏண்டா நீ வேலைக்கு வர்ற, நீ என்கிட்ட வேலை பார்க்க வர்ற, நான் உனக்காக ஹிந்தி படிக்கணுமா? என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக்? இங்க இருந்து எங்க ஊர்ல 1970s வேலை தேடி பாம்பேக்கு போவாங்க. அப்போ ரைட், அப்போ வறுமை. பாம்பேக்கு வேலைக்கு போனாங்க. பாம்பேக்கு வேலைக்கு போன எல்லாரும் நல்லா ஹிந்தி பேசுவாங்க. நான் கடந்த ஆண்டு லண்டன் போயிருந்தேன். லண்டன்ல எங்க ஊரை சேர்ந்த ஒரு அண்ணன், அவர் தான் டிரைவர். எனக்கு ஒரு 16 நாட்கள் இருந்தேன். முழுக்க அவர் தான் எனக்கு கார் ஓட்டினார். 10th அப்பவே லண்டன் போயிட்டார். சரிங்களா? 10th கூட பாஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். சார், பிரிட்டிஷ்காரன் லண்டன்ல இருக்கிற அத்தனை பேரும் கார்ல ஏறுறாங்கன்னா அங்க கடைக்கு ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போவாரு. அவ்வளோ ஃப்ளூயன்ஸா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறாரு. அவ்வளவுதான் சார் ஒரு மொழி. நீங்க எந்த நாட்டுக்கு வேலைக்கு போறீங்களோ 6 மாசம் அங்க உட்காந்தீங்கன்னா கத்துக்கலாம். இதோட நான் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒன்று சொல்றேன். இந்தோனேஷியா போயிருந்தேன். இந்தோனேஷியால ஒரு தீவு. அந்த தீவுல அவங்க ஒரு மொழி பேசுறாங்க. அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவமாக அவங்க ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப AMMAன்னு எழுதிப்பாங்க, ஆனா அம்மானு வாசிப்பாங்க. அந்த மாதிரி லைக் தட். எழுத்து வடிவத்துக்கு அவங்க ஆங்கிலத்தை பயன்படுத்துறாங்க. எழுத்து கிடையாது, ஆனா அவங்க மொழி பேசுற மொழி வேற. நாகப்பட்டினத்துல நம்ம தம்பி ஒருவர் அங்க இருக்கிறார், திராவிட மணின்னு. அவரு எனக்கு கலைஞர் ஆர்மிக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த ஊர் லாங்குவேஜ் அவ்வளவு அழகா பேசுறாரு. வேணுங்கிறவங்க கத்துக்க போறாங்க. போனா கத்துக்க சார். ஒண்ணு மகாபலிபுரம் போங்க. நம்ம பழங்குடியின சமூக சகோதரர்கள் ஊசி பாசி பண்ணி விற்பாங்க. அவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க, அவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறாங்க, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் பேசுறாங்க. கன்னியாகுமரி போங்க, டூரிஸ்ட் ஸ்பாட். யாரும் போய் ஹிந்தி படிக்கல, யாரும் போய் மலையாளம் படிக்கல. கடை வச்சிருக்காங்க, ஹிந்திக்காரர்கள் வருகிறார்கள், பேசி பழகி அவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறாங்க. யாரு கத்து கொடுத்தா?
தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானால இருந்தாங்களே, தெலுங்கு பேசினாங்களே, யாரு கத்து கொடுத்தா? நீங்க தெலுங்குல பேசுனீங்களே, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சத்யபிரதா சாஹூ பீகாரை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தார், அழகா தமிழ் பேசுவார். ககன்தீப் சிங் பேடி எங்கேருந்து வந்தாரு? எவ்வளவு அழகா தமிழ் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு வந்து. இங்க எத்தனை நான் என்ன சொல்றேன், அதிகாரி தொடங்கி சாமானிய பள்ளிக்கூட வாசமே அறியாத ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஊசி பாசி இருக்கக்கூடிய சகோதரன் வரைக்கும் எந்த மொழி வேணாலும் யாரானாலும் பேச முடியும். இது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி, இது இல்லைன்னா உலகமே அழிஞ்சிருக்கிற மாதிரி, இதை படிக்காதனால எல்லாம் விளங்காம போச்சுங்கிற மாதிரி. எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிட்டு இருமொழின்னு, அது புதுசா வந்த கட்சியா இருக்கட்டும், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியா இருக்கட்டும், தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி தான், நாங்க அவங்க மாணவர்களுக்கு அதை கத்துக் கொடுப்போம், பெற்றோர்கள் விரும்புறதை நடத்துவோம்னு சொல்லி நாங்க ஒரு பக்கம் நிக்கிறோம், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறாரு அண்ணாமலை அவர்கள். நல்ல முடிவு. மக்கள் ஏற்கனவே உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, இன்னும் தனிமைப்படுத்துவார்கள். இது இன்று நேற்றல்ல நடந்த போராட்டம், அண்ணா காலத்தில் ஆரம்பித்தது. அதற்கு முன்பு 1930களில் ஆரம்பித்த போராட்டம். இதற்காக நாங்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம், உயிரை கொடுத்துருக்கிறோம். ரைட், சும்மா இல்ல. கிளப்புல ஒரு சின்னசாமி உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆண்டு கணக்கில் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள். நீங்க வந்து சீண்டாதீங்க. அதுதான் துணை முதலமைச்சர் சொன்னார், நீங்க தமிழ்நாட்டை சீண்டுனீங்கன்னா அது தாங்க மாட்டீங்கன்னு. நான் வந்து இது உணர்வு ரீதியான போராட்டம், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. எது ஹிந்தி திணிப்புன்னு கேட்குறீங்கல்ல, ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினால் ஹிந்தியில ஒன்றிய அரசிடமிருந்து எங்களுக்கு பதில் வருது. இது ஹிந்தி திணிப்பு இல்லையா? ஹிந்தி திணிப்பா இல்லையா? அப்புறம் பேங்க் சல்லான்ஸ் பல இடங்கள்ல முழுக்க ஹிந்தியா மாறுது. எவ்வளவு என்ன சார் லாஜிக்? ஒரு போட்டி. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஹிந்தி பேசும் சகோதரன், ஒரு தொழிலாளி வர்றான், அவன் இங்க வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டானே கூட வைங்க, நாளைக்கு தமிழ்ல ஒரு பேச்சு போட்டி வைக்கிறீங்க, நான் வெற்றி பெறுவானா அவன் வெற்றி பெறுவானா? நிச்சயமா தமிழ் பேசுறவங்க தமிழை சமமான போட்டியா? இல்ல. அப்ப சமமான போட்டி இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். ஒருவர் ஹிந்தியே பேசுறாரு, அவருக்கு ஹிந்தி தான் தாய்மொழி, அவர் ஹிந்தியில தான் பேசுறாரு, தாய்மொழி கூட கிடையாது, அவர் ஹிந்தி அது ஸ்பீக்கிங் லேட்டா மாத்திட்டாங்க. பீகாருக்கு ஹிந்தி தாய்மொழி கிடையாது, பீகாரி தான். ஆனாலும் பீகார், பட் அவர் ஹிந்தி நல்லா பேசிட்டாரு. இப்ப அவருக்கும் எனக்கும் ஒரு டெஸ்ட்டை ஹிந்தியில வச்சீங்கன்னா, நான் எப்படி பார்த்தாலும் ஹிந்தி படிச்சுட்டே கூட எழுதுறேன்னு வைங்க, என்னோட யார் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவா? ஹிந்திய. அப்ப நாங்க என்ன சொல்றோம், பொதுமொழி. பொதுன்னா என்ன தெரியுமா சார்? உனக்கும் காமனா இருக்கணும், எனக்கும் காமன். அதான சார் பொதுமொழி. ஆங்கிலம். நீங்க என்ன சார் இது லாஜிக்? உனக்கான மொழியை என்ன படிக்க சொல்லிட்டு என்ன லாஜிக் இது? இது அராஜகம், அராஜகத்தோட உச்சம். நீங்க இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச சண்டை இல்ல, இது நீண்ட காலம் உண்ட சண்டை. ஏன் நாங்க சொல்றோம்னா, திருப்பி சொல்றேன், போஜ்புரி என்ற மொழி அழிந்து போச்சு. போஜ்புரி பீகாரிகளுடைய தாய்மொழி. மராட்டி அழிந்து கொண்டிருக்கிறது. லதா மங்கேஷ்கர் சொல்லுகிறார், மராட்டியத்தில் யாரேனும் படம் எடுத்தால் நான் காசு வாங்காம பாட தயார்னு சொல்ற இடத்துக்கு வராங்க. ராஜதானிங்கிற மொழி இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாமே ஹிந்தி மயமா மாறி போச்சு. உயிர்ப்பித்து நிற்கக்கூடிய ஒரே மொழி தமிழ். இன்னைக்கு கர்நாடகக்காரர்கள் விழித்துக் கொண்டு கர்நாடகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறாங்க. ரைட். அப்போ நாங்களும் அன்னைக்கு விட்டுருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் தமிழ் ஒண்ணுமில்லாம இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் தாய்க்கு நிகரானது, தாய்க்கும் மேலானது தமிழ். அதற்கு எந்த எல்லை வரைக்கும் சென்று தமிழ்நாடு சண்டை செய்யும். பாஜக தனிமைப்படுத்தப்படும். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.